புதக்குடி சூரக்குடி எனக்கு புகழ் தந்த கள்ளக்குடி போதுமா குடி என்னதான் கலைஞர் எழுதுற கவிதை. இது கவிதையான்னு கேட்கிற 12 ஊர் சேர்த்து சொன்னா அவன் கவிஞனா? எங்க ஊர் மினி பஸ் கண்டக்டர் 55 ஊர் சேர்த்து சொல்றான். இவர் கவிதை எழுதி அதுல சொருகி இருக்கக்கூடாது. ஆனாலும் கவிஞர் பெருந்தன்மையோட இறங்கி வந்துட்டார். என் பாட்டு தான் குற்றம் என்றால் என் பாட்டை எடுத்து விட்டு கொடுங்கள்னு சொல்லிட்டார். கலைஞர் கிட்டத்தட்ட திருவிளையாடல் படத்துல வர்ற தருமி மாதிரி மாறிட்டார். தருமிதான் சொல்லுவான், என் பாட்டில் எவ்வளவு குறை இருக்கிறதோ அவ்வளவு குறைக்கு தகுந்தது மாதிரி சன்மானத்தை குறைச்சு கொடுங்கன்னு கேட்பான். அது மாதிரி வந்த பிறகு நீ திருந்தலையே, இது என்ன அக்கிரமம்? இது யாராவது மகிழ்ச்சியோடு இருக்கிறார்களா? நான் கேட்கிறேன், இந்த நாட்டில் ஆட்சி மாறி இருக்கிறதே தவிர காட்சி மாறி இருக்கிறா? அதிமுக தொண்டனே மகிழ்ச்சியா இல்லையே. அவனே யாரெல்லாம் கௌரவமான இடத்திற்கு வருவார்கள் கனவு கண்டானோ அவங்க யாரும் வரலையே. இந்த மாவட்டத்தில் ஒருதான் வந்துட்டான், திடீர்னு அவனை எடுத்துட்டாங்க. ஏன் எடுத்தாங்கன்னு தெரியல, ஏன் போட்டாங்கன்னு தெரியல. போட்ட பொழுதே அவன் சொன்னான், நான் உறுப்பினரே ஆகல, மந்திரி ஆயிட்டேன், ஆண்டாள் தான் காரணம்னு சொன்னாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு போய் அர்ச்சகர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். என் வரலாற்றில் 5000 ரூபாய் இன்னைக்கு தான் வாங்கியிருக்கேன்னாரு. மலர்களால் ஆண்டாள் அர்ச்சனை பண்ணினான். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர்குடத்திரியில் தோன்றும் அணிவிளக்கை தூயமோய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயபிளையும் புகுதருவான் நின்றனவும் தீயினுள் தூஷாகும்னு சொல்றான். அர்ச்சகர் பின்னாடி நின்று பிய சொல்றான், தூஷ் ஆயிடுச்சுங்கிறான். சொல்லி முடிக்க விடல. வெளியில வந்து பார்க்கிறான், பிஏ காணல, காரை காணல, டிரைவரை காணல, போலீஸை காணல. அப்புறம் என்ன மாதிரி ஆட்டோ எடுத்துட்டு தான் அவனும் போறான். இது என்ன பிழப்புது? நான் கேட்கிற நிர்வாகமா இது? IAS அதிகாரிகள் இந்த அமைச்சர் விட மாசத்துக்கு 2 நாள் பந்தாடுவது என்ன நிர்வாகம் இது? தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலேயே கருப்பு நாள் செப்டம்பர் 11 அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கும். அங்கு மக்கள் என்ன பாவம் செய்தார்கள்? 7 பேரு கலவரத்தில் ஈடுபட்டார்களா? காய்த்தரத்தில் ஈடுபட்டார்களா? அது ஏதாவது உங்களால் நிரூபிக்க முடியுமா? சகட்டு மேற்கு சுடுகிறீர்களே, என்ன அக்கிரமம் உங்களுக்கு? நான் கேட்கிறேன், 7 பேர் சுடப்பட்டிருக்கிறார்கள். நாடாளு முதலமைச்சரை கேட்கிறேன், பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து ஆறுதல் சொல்ல வந்தீர்களா? 7 பேருடைய குடும்பத்திற்கு ஏதாவது ஆறுதல் சொன்னீர்களா? 1 லட்சம் ரூபாய் அதனை நாக்கு வலிக்கவா வந்தீங்களா? உட்கார்ந்து இருக்கிறானே மறுமலர்ச்சி திமுக பொதுச் செயலாளர் பிரசாந்த் என்ற ஒரு தம்பி, மதுரை மாவட்டம் பாட்டத்தை சார்ந்தவன். அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். காயமுற்றவர்கள் என்ற செய்தி கிடைத்த மாத்திரத்தில் புதூர் பூமிநாதன் எங்கள் மாவட்ட செயலரை அழைத்துக் கொண்டு மதுரை மருத்துவமனைக்கு விரைகிறார் வைகோ. அந்த குண்டடிபட்டு 5 மணி நேரம் இருக்கிறார் மருத்துவமனையில, சிகிச்சையை கொடுக்கல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. காலிலே குண்டடிபட்டு 5 மணி நேரம் நிக்கிறான், பெட்டே கொடுக்கல, ஸ்கேன் எடுக்கல. எங்கள் தலைவர் போய் பார்க்கிறார், ஆறுதல் சொல்லுகிறார். யார் பெற்ற பிள்ளை, என்ன குற்றம் செய்தீர்கள் என்கிறார். அவன் சொல்லுகிறான், எனக்கு மூச்சு விட முடியல, என் பெயர் பிரசாந்த், மதுரை மாவட்டம் பாட்டத்தை சார்ந்தவன், பாலிடெக்னிக் பட்டம் பெற்றிருக்கிறேன், தியாகி இம்மானுவேல் நிகழ்விலே கலந்து கொள்வதற்கு போனதை தவிர எந்த குற்றமும் செய்யவில்லை என்றவன் வைகோவிடத்தில் முறையிடுகிறான். மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குகிறாயே, உனக்கு நுரையீரலில் துப்பாக்கி சூடப்பட்டிருக்கலாம் என்று டாக்டரிடத்தில் வைகோ பேசுகிறார். மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் தொலைபேசியில் தொடர்ந்து என் தலைவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் பேசுகிறார். ஏன் நியாயத்துக்காக பேசும்போது எங்க பேசினான்னு? யார் சட்டமன்ற அமைச்சர் உறுப்பினர், யார் நாடாளுமன்ற உறுப்பினர்? எல்லா தொகுதிக்கும் எங்க வைகோ தான் MLA. எங்கள் சட்டமன்றம் இன்றைக்கு நெல்லையில் கொடுக்கிறது. டாக்டர்கிட்ட பேசுகிறார். வைகோவை பார்த்தார், இவர்கள் மீட்க மாட்டார்கள், பட்டயம் பெற்றவன், பாலிடெக்னிக்கில் படிச்ச தம்பி, ஒரே பிள்ளை, உயிருக்கு போராடுகிறான். உடனடியாக தன் சொந்த கைப்படத்தில் 50,000 ரூபாயை எடுத்துக் கொண்டு போய் அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதித்து உயிர் சிகிச்சை கொடுங்கள் என்று உத்தரவு போட்டு அந்த பிள்ளை இன்றைக்கு உற்சாகமாக இருக்கிறாங்க என்ற தகவல் வருகிறதே. நான் கேட்கிறேன், முதலமைச்சர் நீங்களா நாங்களா?
வைகோ தானே செய்கிறார். தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இந்த நாட்டில் பேசுகிற தலைவர்கள் யாரையும் நான் குறைத்து மதிப்பிடல. வைகோ செய்ய வேண்டியதை செய்கிறார். நீங்க வாக்களிப்பீர்கள் என்கிற காரணத்திற்காக அல்ல. ஓட்டு போட்டாலும் போடாவிட்டாலும் இந்த மண்ணின் உரிமை